ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களை விட்டு போக கஷ்டமா இருக்கும். நீங்கள் யாருக்கும் எந்த கடனும் அடைக்காதீங்க. யார் என்ன வேணாலும் கேட்கட்டும். எல்லாருக்கும் நான் வட்டி கொடுத்துருக்கேன். அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துருக்கேன். அப்படி கடன் அடைக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னா இந்த வாக்குமூலம் தான் சாட்சி. எங்கள் அப்பா இந்த கடைசி வரைக்கும் அழுவக்கூடாது, தைரியமாக இருக்கணும், ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. என்னால் அழுவாமல் இருக்க முடியல என் சூழ்நிலை. ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறேன், பயமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல. கடைசி நேரத்தில் இந்த பிள்ளை வாழ்க்கையை பார்க்காமலே போகிறேன். அரியலூர் மாவட்டம் மேலக்குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மனைவி சத்யா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சத்யா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் பயிற்சி ஆசிரியராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சத்யா கடந்த 9ஆம் தேதி வயலுக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை குடித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். இதை அறிந்த அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் சத்யாவை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சத்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சத்யா தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய மரணத்திற்கு யார் யார் காரணம் என பேசி வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 3 நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது கடனை சமாளிச்சுட்டு பதில் சொல்லி வெளில வரணும்னு பார்க்குறேன். எல்லாருமே அசலுக்கு மேலே வட்டி வாங்கியும் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியல. 2வது என் வீட்டுக்காரையும் பிள்ளைங்களையும் விட்டு போக கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அசலுக்கு மேலே வட்டி வாங்கியுமே டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பணம் 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 பணம்னு நிறைய கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதில் தனது பண தேவைக்காக அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணி, கௌசல்யா, கவிதா, அவரது அம்மா மற்றும் அம்பிகா ஆகியோரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும், ஆனால் வாங்கிய பணத்திற்கு மேல் வட்டி பணம் கொடுத்தும் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தன்னை டார்ச்சர் செய்வதாக வேதனை தெரிவித்துள்ளார். கலைவாணி, கௌசல்யா, கவிதா, அவங்க அம்மா 3 பேரும் அந்த குடும்பத்தோடு என்னை சித்திரவதை பண்ணுறாங்க. அம்பிகா கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வட்டி எல்லாருமே வாங்குறாங்க. ஆனால் அதை தாண்டி அசிங்கமான வார்த்தைகளை பேசி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இதனால் மன நிம்மதி இல்லாமல் கடந்த 3 நாட்களாக தவித்து வருவதாகவும் சத்யா அதில் பேசியுள்ளார். மேலும் உங்களை விட்டுச் செல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என தனது கணவர் மற்றும் குழந்தைகளை நினைத்து கதறி அழும் சத்யாவின் வீடியோ காண்போரின் கண்ணை கலங்கடித்துள்ளது. அம்பிகா, ரொம்ப என்னை சித்திரவதை பண்ணிட்டீங்க. நான் மற்றவங்கள்ட்டெல்லாம் வாங்கினப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. என்னையும் உன் கையால் நான் காசை வாங்கினோம் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி சித்திரவதை பண்ணி கேவலப்படுத்தி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அம்பிகா. கலைவாணியும் நிறைய உதவியும் பண்ணிட்டு அதுக்கு தாண்டி என்னை சித்திரவதையும் பண்ணிட்டாங்க. ஃபோன் போட்டு எல்லாம் மிரட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னுடைய வாக்கு மூலமாக எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களையும் சும்மா விடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரையும் தண்டிங்க. இந்த நிலையில் இறப்பதற்கு முன் சத்யா பேசிய வீடியோவை தற்போது வாக்குமூலமாக கொண்டு ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உயிரை மாய்த்து கொண்ட ஆசிரியை சத்யாவுக்கு 16 மற்றும் 12 வயதில் 2 மகன்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க.
ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.